guys, welcome back to our channel Ldsn Encoder. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் கம்ப்ரசர் உருவாக்குறது தான் guys. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், இப்போ வாங்க நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பேக்கேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பில்லோ கைஸ். இது வந்து நம்ம ஷார்ட்டாக பிஐஎல்னு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஃபோட்டோ எடிட்டிங்க்கு இதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு பேக்கேஜ் தான் கைஸ். இந்த பில்லோ பைத்தான் பேக்கேஜில் இருந்து நம்ம வந்து இமேஜ்னு ஒரு மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக டிகின்டரில் ஃபைல் டயலாக்னு ஒரு மாடியூலை வந்து நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக ஃபைல் பாத்னு ஒரு வேரியபிள்குள்ளே வந்து நாமளே வந்து இப்போ நம்ம வந்து இமேஜ் கம்ப்ரெசர் தானே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை கம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய இமேஜோட ஃபைல் பார்ட்டை வந்து நாமளே போய் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது கைஸ். ஆஸ்க் ஓப்பன் ஃபைல் நேம் நம்ம செலக்ட் பண்ணுற அந்த ஃபைல் பார்த்து வந்து இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்புறமா இமேஜ்னு ஒரு வேரியபிள்குள்ளே இந்த PIL.imageன்னு நம்ம ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, PILலேருந்து அது யூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிடுறோம். அதை வந்து இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறோம். ப்ராக்கெட்டில் அந்த ஃபைல் பார்த்து கொடுத்து அந்த இமேஜை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லிடுறேன் கைஸ். ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ளே இம்போர்ட் பண்ண கமெண்ட் கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்ததான் மை ஹைட் மை வித் ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு = image.sizeன்னு கொடுத்துடலாம் கைஸ். = image.size. image.size இதுக்கு அடுத்ததாக இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இது கம்ப்ரஸ் பண்ண போகிறோம் கைஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் அந்த இமேஜ் வந்து நம்ம இப்போ ரீசைஸ் பண்ணுறோம் கைஸ். ஆனால் ரீசைஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த இமேஜ் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா பில்லோ பேக்கேஜ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண அந்த இமேஜ்னு அந்த ஒரு மாடியூல்லேருந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து மை ஹைட்டு மை வித்தெல்லாம் அதாவது அந்த இமேஜோட சைஸ் மை வித்து மை ஹைட்டு அது எல்லாமே அதே நம்ம கொடுத்ததாகவே இருக்கட்டும். இப்போ அடுத்தது வந்து PIL.image அதாவது நம்ம இப்போ அந்த PIL.image அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி anti-alias இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்ததாக சேவ் பாத் இதை வந்து எங்கே போய் சேவ் பண்ணுறது அதை அது எங்கே சேவ் பண்ணோம் அதோட ஃபைல் பாத்தையும் நம்ம வந்து நாமளே வந்து செலக்ட் பண்ணுறோம் கைஸ். அதுக்கு ஆஸ்க் சேவ் ஆஸ் ஃபைல் நேம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள் image.saveன்னு கொடுத்துடலாம் கைஸ். image.save சாரி கைஸ், இங்கே வந்து நம்மளோட இந்த 7th லைன் ஆஃப் கோடில் வந்து நான் வந்து வெயிட்டுக்கு வித்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஓகே கைஸ் ரெண்டுமே சிமிலராக இருக்குது. image.saveன்னு கொடுத்துட்டோம். image.save அந்த சேவ் பார்த்துல அந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டு கொடுத்துரும். அந்த சேவ் பார்த்து எதில் இது பண்ணியிருக்கோம், எதில் அந்த சேவ் பண்ண வேண்டிய அந்த ஃபைலோட ஃபைல் பாத் அதை வந்து நம்ம சேவ் பார்த்தோன்னா அந்த ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி பார்த்தீங்களா, அதுவும் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு இதுக்கடுத்து அடிஷ்னலாக compressed.jpg ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால .jpgன்னு கொடுத்துடலாம் கைஸ். இப்போ வந்து இது சேவ் ஆகும்போது அது சேவ் பாத் ப்ளஸ் _compressed.jpgன்னு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்ட பார்த்தீங்களா, இப்போ பாருங்க ஓப்பன் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸில் நம்ம வந்து இந்த DC சூப்பர் ஹீரோஸ்னு ஒரு ஃபைல் ஒரு இமேஜ் வந்து தான் நம்ம கம்ப்ரஸ் பண்ண போகிறோம்.
நம்ம இப்போ அதை செலக்ட் பண்ணதுனால இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அதை இப்போ கம்ப்ரஸ் ஆன இமேஜை சேவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே ஃபைல் நேம்லேயே இந்த ஃபைலோட நேம் கொடுத்துட்டோன்னா இங்கே இந்த டிசி சூப்பர் ஹீரோஸ் இமேஜ் நேம் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிட்ட அப்புறம் இங்கே ப்ராசஸ் ப்ராசஸ் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் 0. இப்போ பாருங்கள் நம்ம அந்த சேவ் பண்ண அந்த ஃபைல் பார்த்துலேயே செக் பண்ணி பார்த்தா கூட இப்போ பார்த்தீங்களா சூப்பர் ஹீரோஸ் இமேஜ் கம்ப்ரஸ்டுன்னு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இதோட ஃபைல் சைஸையே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டவுன்லோட் பண்ண இது வந்து 1.5 MB இருந்துச்சுன்னா நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ண இமேஜ் வந்து 735 MB 1.3 MB வந்து ஒரிஜினல் இமேஜோட ஃபைல் சைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ண இமேஜோட அந்த இமேஜோட ஃபைல் சைஸ் வந்து 753 KB. நம்மளுக்கு வந்து அந்த ஹாஃப் ஃபைல் சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிடுச்சு. இருங்க கைஸ். இப்போ பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் இமேஜ் கைஸ். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆன அந்த ஒரு இமேஜை காமிக்கிறேன். எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை கைஸ், அப்படியே தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அது கம்ப்ரஸ் ஆகி இந்த ஃபைல் சைஸ்லாம் கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அவ்வளோதான் கைஸ், நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.